ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெறைய பேர் ரீசென்ட்டான டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப் ஃபார்ம்ஸ் கிராக்ன்னு சொல்லி நெறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க யூடியூப்ல. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியலாம், ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். பட் ஆனா வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா வந்து இந்த வீடியோ இருக்கும். ஸோ நெறைய பேர் வந்து ப்ராப் ஃபார்ம்ஸ் வந்து கிளியர் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ ப்ராப் ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெறைய ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த மாரி மல்டிபிள் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா இதுக்கான ரியாலிட்டி என்ன? எப்பவுமே யாரையும் பிளைண்டா நம்பக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சைட்லேருந்து வந்து நம்ம சொல்றோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து ஹிடன் ரூல்ஸஸ வந்து வச்சிருக்கிறாங்க. நெறைய பேருக்கு ட்ரேட் பண்றவங்களுக்கே அது தெரியாது. ஆ ஒன்ஸ் வந்து அது நீங்க பிரீச் ஆகும்போது, அந்த ரூல வந்து நீங்க வந்து பிரீச் பண்ணும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நீங்க இந்த ரூல பிரீச் பண்ணிட்டீங்க, அந்த ரூல பிரீச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து குடுக்காத அளவுக்கு வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் ப்ராட்ஃபார்ம்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து டெமோ அக்கவுண்ட்ஸ் தான் குடுக்குறாங்க அப்படின்றத அந்த கம்பெனியே வந்து நம்மகிட்ட சொல்லுது. ஸோ அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து நம்ம லைவ்லயே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிளா வந்து இப்ப நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க அக்கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபண்டிங் பிப்ஸ் அப்படின்ற ஒரு அக்கவுண்ட், ஃபண்டட் நெக்ஸ்ட் ஓகேங்களா? ஸோ ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போவோம். ஸோ ஃபண்டட் நெக்ஸ்ட்ல நம்ம போகும்போது, இந்த சைட்லயே வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். இவங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஃப்ரண்ட்ல குடுக்கறது வந்து ஜஸ்ட் நம்மளோட அட்ராக்ஷன வந்து இழுக்கிறதுக்கு மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ வந்து 95% வரைக்கும் ஸ்பிளிட்டேஜ் தராங்களா? ஸோ வந்து 300K அக்கவுண்ட் வரைக்கும் இருக்கா இதுல? ஆட் ஆன்ஸ் இருக்குறா? ஓகே. டைம் லிமிட்டே கிடையாதா? எப்ப வேணா முடிச்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து இந்த மாரி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ இவங்க வந்து ஓப்பன்லயே குடுத்துடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா நோ டைம் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து நீங்க உள்ள போய் ரூல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1 மாசம் நீங்க ட்ரேடே பண்ணாம இருந்தா அக்கவுண்ட் வந்து காணாம போயிரும். ஸோ வந்து அப்ப நோ டைம் லிமிட்ன்றதுக்கு என்ன மீனிங்ன்றதே தெரியாது. ஓகேங்களா? இந்த மாரியான நெறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்து வச்சிருக்கிறாங்க. பட் ஆனா வந்து நம்ம வந்து பெருசா வந்து அத பார்க்கறதில்ல. ஏன்னா இந்த மாரி ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ மட்டும் தான் அவங்க வந்து ஷோ பண்ணி அந்த அக்கவுண்ட்ஸ வந்து சேல் பண்ண பார்க்குறாங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு இதுதான் வந்து இதுல வந்து ஷோ பண்றாங்க வெளில. ஓகேங்களா? ஸோ பட் ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து நெறைய ரூல்ஸஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த ரூல்ஸஸ் எல்லாமே வந்து ம் அது வந்து ஹிடனா தான் இருக்குது. சரிங்களா? எப்பவுமே வந்து நம்ம ஒரு 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 ட்ரேடிங் வந்து நம்ம பண்றோம். ஸோ ட்ரேடிங்ல வந்து நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ண போறோம் அப்டின்னா, உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் தயவு செய்து எந்த வீடியோவையும் பார்க்காதீங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனி கிட்டயே நேரடியா கேட்கிறத தவிர வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா வந்து அந்த கம்பெனி அதிலேயே நெறைய ஹிடன் ரூல்ஸ் வச்சிருக்கும்போது, நம்ம அவங்க கிட்டயே வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிறது பெட்டரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா வந்து நெறைய பேர் சொல்றாங்க, நீங்க ஒரு ட்ரேடுக்கு வந்து 2% ரிஸ்க் வச்சுக்கலாம், 3% ரிஸ்க் வச்சுக்கலாம், 4% ரிஸ்க் வச்சுக்கலாம், 5% கூட ஒரு ட்ரேடுக்கு நீங்க ரிஸ்க் வச்சு ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இப்படிலாம் நீங்க கேள்விப்படுறீங்க. ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து அந்த ஃபண்டட் நெக்ஸ்ட்டோட ஒரு சாட் ஏஜென்ட் கூட நான் பேசினது லாஸ்ட்டா வந்து நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து பெர் ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஃபண்டட் நெக்ஸ்ட்லேருந்து வி ஆர் ரெக்கமெண்டட் தட் ட்ரேட் டஸ் நாட் லாஸ் ஓவர் 1% ஆஃப் தேர் அக்கவுண்ட் சைஸ் பெர் ட்ரேட். இவனே தெளிவா சொல்றான். நீங்க வந்து 1%க்கு மேல ஒரு ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்றத தெளிவாவே குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள நெறைய ரூல்ஸஸ் வந்து இருக்கு. ஒரு லாட் சைஸ் மேனேஜ் பண்றது, ஒரு நாளைக்கு எவ்வளோ லாட் வந்து போடலாம், அந்த மாரி விஷயங்கள்லாம் கூட இவங்க இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் பிப் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இன்னைக்கு ஃபண்டிங் பிப்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிலுமே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து இது வந்து ஃபண்டிங் பீப்பிள் அப்படின்ற ஒரு ஃபண்டட் கம்பெனி. ஸோ இந்த ஃபண்டட் கம்பெனி உள்ள போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இந்த மாரி இருக்கு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுமே அதே மாரி ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ மட்டும் தான் ஷோ ஆஃபே பண்றாங்க. இவ்வளோ பேர் வந்து நம்ம கிட்ட வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஷோ ஆஃப் பண்றதே கிடையாது எந்த கம்பெனியுமே. ஏன்னா எல்லா கம்பெனியுமே பயங்கரமான ஒரு ஹிடன்ஸ் ரூல்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து எப்படி நம்ம இப்ப ட்ரேடிங் ரூல்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. பட் ஆனா இது உள்ள போனீங்கனாலும், நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வந்து படிக்கிறது கிடையாது. நீங்க படிக்காதது வந்து தப்பு தான். பட் ஆனா இருந்தாலுமே வந்து நீங்க முக்கியமா பண்ற விஷயங்கள, இவங்க கிட்ட நேரடியாவே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஆப்ஷனு. ஸோ இதே ஃபண்டட் டிப்ஸ்ல நம்ம ரீசென்ட்டா ஒரு சாட் வந்து பண்ணியிருந்தோம்.
ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3% தான் ஒரு ட்ரேடுக்கே நீங்க வந்து பிக்கஸ்ட் லாஸ் வந்து 3% தான் இருக்கணும். பிக்கஸ்ட் லாஸ்ட்ன்றது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இப்ப நியூஸ் டைம்ல ஒரு ட்ரேட் வந்து நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, 1% நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது சில டைம் வந்து அது வந்து அதாவது வந்து ஜம்ப் ஆயி போய் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்காம மேல போகும்போது, அந்த மாரி சினாரியோஸ்ல வந்து 3% வரைக்கும் ஹையஸ்ட்டா போலாம். அதாவது பிக்கஸ்ட் லாஸ 3% பண்ணலான்னா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3% மேல லாஸ் பண்ணா, இது வந்து வேலிடா இவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இங்க வந்து ரீசனா தெரியுது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இந்த கம்பெனில பொறுத்தவரைக்கும் 3% வரைக்கும் ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். கம்பெனி வைஸா வேரியேஷன் ஆகுது. இப்ப நெறைய பேர் சொல்றாங்க, நான் ஒரு ட்ரேடுக்கு வந்து 5% ரிஸ்க் எடுத்தேன், 3% ரிஸ்க் எடுத்தேன்னு சொல்றாங்க. அப்படின்னா, நீங்க பண்ற கம்பெனில இந்த ரூல்ல இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அக்கவுண்ட் வந்து ப்ளோ ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வந்து நெறைய பேர் வந்து அத பண்றேன், இந்த கம்பெனில தான் நான் பண்றேன்ற மாரி சொல்றாங்க. பட் ஆனா இந்த கம்பெனியோட ரூலே இந்த மாரி இருக்குது. ஸோ அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்ப இருக்கிறதுலயே வந்து ரொம்ப பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 5% இரா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிலயுமே வந்து என்ன வந்து ஒரு பர் ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றது இந்த கம்பெனிலயுமே நம்ம வந்து கேட்போம். ஸோ கேட்டு அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் சாட் வந்து குடுக்குறேன் லைவாவே. ஸோ லைவாவே குடுக்கும்போது ப்ரீவியஸா நான் சாட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹவ் மச் ஐ கேன் டேக் ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா 2% தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து 2%க்கு மேல இந்த கம்பெனில நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து இஷ்யூ வர்றதுக்கு வந்து பிரச்சனை வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் நெறைய வேரியேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபண்டட் நெக்ஸ்ட்ல போனோம்னா 1% தான் எடுக்கணும்ன்றான். ஃபண்டிங் பிப்ல போனா நீ 3 வரைக்கும் எடுத்துக்கலான்றான். இவன் 2ன்றான். ஓகேவா? இன்னொரு கம்பெனி போனா மேபி 0.5 சொல்லுவானா? இல்ல வந்து 5% வரைக்கும் நீங்க ஒரே ட்ரேட்ல ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லுவானான்னு தெரியல. பட் ஆனா வந்து ஒரு கம்பெனிக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ நம்ம ப்ராப்பரா படிக்கணும். ஒரு ப்ராப் ஃபார்ம்ஸ் அப்டின்னா, ப்ராப் ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஒரு கம்பெனிக்குமே இண்டிவிஜுவல் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில ரூல்ஸ் வந்து சிமிலரா இருந்தாலும், நெறைய ரூல்ஸ் வந்து அன்சிமிலரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இத எல்லாமே நீங்க வந்து பார்த்துட்டு ப்ராப்பரா வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வந்து உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம நீங்க ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ் பண்றீங்களா? ப்ராப்பரான ரிவார்ட் மேனேஜ் பண்றீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நெனைச்ச அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது வந்து நம்மளோட லைவ் அக்கவுண்ட் கிடையாது. இது ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ். ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நான் மாட்டாம நான் ட்ரேட் பண்ணணும் ப்ரோ. நான் ஃப்ரீயா வந்து ட்ரேட் பண்ணணும். அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரியல் அக்கவுண்ட்ஸ்க்கு வந்து போறது வந்து பெட்டரா இருக்கும். இந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ பிலீவ் பண்றதுக்கு பதிலா. ஓகேங்களா? ஸோ நெறைய கம்பெனிஸ் வந்து வருது. அடுத்த நாள் காணாம போயிடுது. ஃபண்டட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு டெமோ அக்கவுண்ட்ட தான் உங்களுக்கு புரொவைட் பண்றாங்களே தவிர்த்து, இங்க வந்து லைவ் அக்கவுண்ட்ஸ் வந்து புரொவைட் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து லைவ் அக்கவுண்ட்ஸ்ல அ லைவ் அக்கவுண்ட் வந்து புரொவைட் பண்ற கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு வீடியோல வந்து நான் வந்து எந்த கம்பெனில வந்து ஒரிஜினலா வந்து இது பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இந்தியாலருந்து ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கா? இந்தியாலருந்து இருக்கிற ஒரு பெர்சன் வந்து இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காரா? ஸோ அந்த மாரி கம்பெனி நம்மளுக்கு லெஜிட்டா இருக்குமா? அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்த வீடியோல வந்து நான் இத பத்தி வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ வந்து ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்மகிட்ட ஃபண்ட் இல்லாதம்போது ஃபண்ட வாங்கி ட்ரேட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் தான். ஆனா இந்த சோர்ஸஸ ப்ராப்பரா பிக் பண்ணுங்க. இவங்களோட ரூல்ஸுக்கு அண்டரா நீங்க ட்ரேட் பண்ணணும். இதுதான் இவங்களோட ரூல்ஸு. ஸோ இவங்க என்னென்ன ரூல்ஸ் குடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளா நீங்க ஒரு 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 ரிஸ்க் எடுக்க போறீங்க. இல்லன்னா வந்து ஒரு 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 ட்ரேடிங்ல ஒரு விஷயத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா இவங்களோட பேக் எண்ட் டீம்ல இவங்களோட சாட்ல வந்து நீங்க கேட்டுக்கங்க. இந்த சாட்ஸ் நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா இந்த சாட்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ எடுத்து கண்டிப்பா சேவ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா வந்து நீங்க வந்து பர் ட்ரேட் எவ்வளோ ரிஸ்க் எடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த கம்பெனி வந்து 2% ரிஸ்க் எடுக்குது. 2% வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லுது. ஆனா 1%க்கு மேல 1.5% நீங்க ரிஸ்க் எடுக்கும்போது ஒரு உங்களோட அக்கவுண்ட் வந்து பிரீச் பண்ணிடுறாங்க. இல்ல ரீசெட் பண்றாங்கன்னா, நீங்க அப்போ இந்த சாட்ல நான் கேட்டு தான் பண்ணேன். ஸோ இது எப்படி வந்து இதாகும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த மாரி சொன்னீங்கனாலுமே வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க. அ ஸோ வந்து பர்சனலா வந்து எனக்கு வந்து நடந்திருக்கு அந்த மாரிலாம். ஸோ தயவு செய்து வந்து மினிமமா அவங்க சொல்ற ரூல்ஸ பேஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து லெஜிட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா வந்து அ எல்லாருடைய வீடியோவோ பார்க்கறதால உங்களோட நீங்க தன் தன் அதாவது வந்து இவங்களே எல்லாம் இந்த இத வந்து சொல்லிர்றாங்க.
இந்த ப்ராப்ஃபார்ம் பத்தியான எல்லா டீட்டெயில்ஸும் இவங்க சொல்லிடுறாங்க. அப்படின்ற மாரி நீங்க வந்து பிலீவ் பண்ணாதீங்க யாரையுமே. ஏன்னா வந்து அவங்களோட ப்ரமோஷனா இருக்கலாம் மேபி அந்த இது. அப்படி இல்லன்னா அவங்க ரெஃபரல் வந்து பண்ற மாரி இருக்கலாம். அதுக்காக வந்து அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள மட்டுமே அவங்க பேசி ரெஃபர் பண்ணலாம். ஸோ வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்களோட பணம், நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ வந்து நீங்க தான் வந்து அத வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்த வர வீடியோல கண்டிப்பா வந்து ஒரு லெஜிட்டான கம்பெனிய வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஸோ பர்சனலா வந்து லெஜிட்டான கம்பெனி அப்படின்றத விட நம்ம இந்தியாலருந்து யாராவது கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? ஸோ வந்து அந்த பெர்சன் யாரு? அவங்க எப்படி? என்ன இது? அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ அடுத்த வீடியோ வந்து கேட்டுட்டே இருக்காதீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து இப்ப தான் வந்து ஒரு சில பேர் வந்து கம்பெனிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து அத வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அக்கவுண்ட்ஸ் அதில எடுத்து, நம்மளும் அதில ப்ராப்பரா ஒர்க் பண்ணி என்னென்ன வந்து இது வச்சிருக்காங்க, என்ன பிரச்சனை வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து பார்த்து ஒரு விஷயத்த சொல்லணும். யார் என்னதான் சொன்னாலுமே, நீங்க உங்க ட்ரேடிங் ரூல்ஸ் வேற மாரி இருக்கலாம். கண்டிப்பா நீங்க போய் உங்களோட ரூல் இது வந்து ஒரு ரூல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க இந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ல அப்படின்னா, நீங்க போய் கேட்டுக்குங்க இவங்க கிட்ட. இப்போ வந்து நியூஸ் டைம்ல நான் ட்ரேட் பண்ணலாமா? அப்படின்னு நான் கேட்கணும்னா, இங்க போய் டைரக்ட்டா கேட்டுக்குங்க அவ்வளோதான். நீங்க வந்து ஒரு பர்சன் வீடியோ போட்டாரு, அத வச்சு நீங்க வந்து பிலீவ் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நியூஸ் டைம்ல ட்ரேட் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேளுங்க. கேட்டா அதுக்கு ஆன்சர் அந்த கம்பெனி பண்ண போகுது. ஓகேங்களா? என்ன லாங்குவேஜ்ல வேணும்னு கேட்குது, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? மேஜர் இம்பாக்ட் நியூஸ்ல வந்து நான் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறேன் அந்த கம்பெனி கிட்ட. அந்த கம்பெனி என்ன பதில் சொல்லுதுன்னு பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க எந்த இஷ்யூவா இருந்தாலும் அவங்களோட சேட் சப்போர்ட் இருக்கு. அந்த சேட் சப்போர்ட்ல நீங்க கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அத விட்டுட்டு நம்ம போயிட்டு டைரக்ட்டா நம்ம வந்து நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்ல வந்து நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னு சொல்லி, நீங்க இந்த கம்பெனில போய் நியூஸ் டைம்ல வந்து ட்ரேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதே தான் அகைன் நான் சொல்றேன். தயவுசெய்து இந்த மாரி சேட்ல போயிட்டு கேளுங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரிப்ளையே வரலன்னா, வெயிட் பண்ணி ரிப்ளை வாங்குங்க. இல்லன்னா அவங்களோட சப்போர்ட் டீமுக்கு மெயில் போடுங்க. நான் இந்த ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சேன் சேட்ல. எனக்கு ரிப்ளை வரல. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல நீங்க வாங்கி வச்சுக்கங்க. அது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இவங்க சேட் பண்றாங்க அப்படின்னாலுமே, இவங்க வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட்டா நம்மளுக்கு குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ குடுக்கலனாலும் நீங்க வந்து கேட்டு வாங்கி, அத வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ சாட் வந்து கண்டிப்பா வரும். வந்தாலுமே வந்து இந்த இந்த மெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப சேஃப்டியா வச்சுட்டு, அந்த ரூல்ஸ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னும்போது, உங்களுக்கு கண்டிப்பா வந்து இதுவா இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? என்ன ப்ரோகிராம்லன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து ஒரு ஒரு ப்ரோகிராமுக்கும் ஒரு ஒரு இப்போ வந்து எக்ஸாம்பிளா வந்து ஹைஸ்டாக்ன்னு ஒரு ப்ரோகிராம் இருக்கு. நான் ஹைஸ்டாக் அப்படின்றது குடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா இவங்க கம்பெனிஸ்ல வந்து நெறைய ப்ரோகிராம் வச்சிருக்காங்க. நீங்க எந்த ப்ரோகிராம்ல பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் வந்து ஹைஸ்டாக்ல குடுக்குறேன். ஹைஸ்டாக்ல நியூஸ் டைம்ல ட்ரேட் அப்போ வந்து இவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பிளான்ல வந்து நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கூட இருக்குது போல. அதனால தான் வந்து எந்த ப்ரோகிராம்னு கேட்குறாங்க. எல்லாத்துலயும் பண்ணக்கூடாதுன்னா, எதுலயுமே நீங்க பண்ணலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல பண்ணக்கூடாது எதுலயுமேன்னு சொல்லலாம். பட் ஆனா இவங்க வந்து சொல்ல மாட்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து இது எல்லாமே வந்து இப்ப பாருங்க இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 2016லேருந்து இந்த கம்பெனி வந்து இருக்கு. ஓகேங்களா? Trustpilotல பார்த்தீங்கனாலுமே வந்து நல்ல ரேட்டிங் வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வர வீடியோல எப்படி ஒரு கம்பெனிய வந்து சூஸ் பண்றது அப்படின்ற வீடியோவ நான் கண்டிப்பா வந்து போடுறேன். சரிங்களா? அத வந்து நீங்க பாருங்க. அத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து இவங்க வந்து குடுத்துருக்காங்க. இவ்ளோ விஷயங்கள் வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்ஸும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எங்க போய் நீங்க நியூஸ பார்க்கணும், இங்க ட்ரேட் பண்ணலாமா, வேணாமா, டார்கெட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இதெல்லாம் போய் படிங்க. படிச்சு பார்த்துட்டு கரெக்ட்டா வந்து இது பண்ணுங்க. ஓகேங்களா? சரி உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. அப்படின்ற பீப்பிள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இவங்க என்ன கமாண்ட் குடுக்குறாங்களோ இத காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் Googleல போயிட்டு, நீங்க அழகா வந்து இங்கிலீஷ் டூ தமிழ் அப்படின்னு டிரான்ஸ்லேட்டர் இருக்கும். ஓகேங்களா? இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ இங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடும். இந்த டிரான்ஸ்லேட் பண்றத நீங்க வந்து படிச்சுக்கலாம் தமிழ்ல. அப்படி இல்ல வந்து இதையே வந்து எனக்கு படிக்கிறதுக்கு அந்த டைம் இல்லன்னீங்கனாலும், இந்த சவுண்ட நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, இது தமிழ்லயே வந்து பேச ஆரம்பிச்சுரும். புரியுதுங்களா? தமிழ்லயே அங்க என்ன வந்து கன்டென்ட் இருக்குதோ, அத அப்படியே தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி, அதுவே வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸா சொல்லிடும். ஸோ
ஸோ சொல்லும்போது ஈஸியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் வந்து பண்றது தப்பே கிடையாது. பண்ணலாம். பட் ஆனா அவங்களோட ரூல்ஸ வந்து நீங்க ஒபே பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு சேஃப்டியான மெத்தட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த வீடியோ வந்து எண்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தது தாண்டி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணது மூலியமா அவங்களும் வந்து ஒரு நாலேட்ஜ வந்து கெயின் பண்ணிப்பாங்க. ஸோ தேங்க் யூ ஆல்.